Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டிஃபரண்டான அதே சமயத்துல வெறும் சிம்பிளான ingredients வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு நான் பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, அதோட 1/4 டீஸ்பூன்ல ஒரு பாதி அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். தயிர் பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பா இருக்க கூடாது. அதிகமா புளிப்பு இல்லாத தயிரை எடுக்கணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து டைரக்டா சேர்த்துற கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் அப்படியே வச்சிட்டு அதுக்கு அப்புறமா செஞ்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த தயிர் போட்டு நல்லா இந்த மாவோட ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தயிரோட மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நல்லா தயிர் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நார்மலா நம்ம எப்பவுமே சப்பாத்திக்குலாம் பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் நெளிநெளிப்பா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். எனக்கு வந்து சரியா 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. நீங்க எடுத்துக்கிற மாவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ தேவைப்படும். அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு இதுல கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம பிசைறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாவும் வரும். மாவு பிசைறதுக்கான டைம் மட்டும்தான், மற்றபடி இது ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா திரும்பவும் இதை எடுத்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டையா உருட்டுறப்ப நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும். ரொம்ப பெருசாகவும் செஞ்சிட வேண்டாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்தது நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்காக நமக்கு நார்மலா மாவு போட்டு தேய்க்காம எண்ணெய் போட்டு ஒரு இலை இல்லைனா பட்டர் பேப்பர்ல நல்லா தடவிட்டு மேலே அந்த மாவை நல்லா வச்சுட்டு இன்னொரு இலை போட்டு ஒரு தட்டு இல்லைனா பவுல் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் மாவு நிலநிலப்பாக பிசைறதுனால இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு 5-6 பல் பூண்டு துருவி எடுத்துக்கோங்க. கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தேய்ச்ச மாவில் முதல்ல வந்து பூண்டு நம்ம கொஞ்சமாக வச்சுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலை தூவி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மொத்தமாக செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு பின்னாடி பக்கம் வந்து கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி லேசாக அந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல அகலமான பேன் எடுத்துக்கோங்க. நல்லா பேனை முதல்ல ஒரு தடவை சூடு பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சைட்ல இருந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அடியில் வந்து தண்ணி வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால ஈஸியாக வந்து பேனில் உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் பக்கத்தில் மேலே வச்சிடாம கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே உள்ளே சேர்த்ததும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பொங்கி வரும். அதாவது நல்லா உங்களுக்கு உப்பி வர ஆரம்பிக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி லேசாக வந்து எலும்பி வந்ததும் இப்போ இதில் மேலே கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் இல்லைனா பட்டர் உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பட்டரும் எண்ணெயும் ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஒவ்வொரு பீஸ்லேயுமே இந்த மாதிரி அடியிலேருந்து ஊற்றி மேலே லேசாக இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் பேனை திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூடான குருமா இல்லைனா சிக்கன் கிரேவின்னு எந்த ஒரு சைட் டிஷ் நல்லா காரசாரமாக வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் போய் வாங்கி ஏதோ ஒன்று தர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.